வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிமேட்டிக் மேனேஜரில் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஸோ மூவ் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஒரு ஜென்ரலாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், மூவ் அசைன் அ வேல்யூ. இதில் ENO இது பார்த்திங்கன்னா எனபிள் இன்புட் அண்ட் எனபிள் அவுட்புட். இதில் பார்த்திங்கன்னா இன்புட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆல் எலிமெண்டரி டேட்டா டைப்ஸ். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 8 பீட்ஸ், 16 பீட் அண்ட் 32 பீட்ஸ். அப்படி இல்லைனா கான்ஸ்டன்ட் வேல்யூ. நீங்கள் வந்து டைரெக்டாக வேல்யூ சொல்லலாம், 20, 30, 1000, 2000 அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். பட் அப்புறம் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னாலும் 8 பீட்டில் இருக்கணும், 16 பீட் அது 32 பீட், இந்த 3 டைப்பில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதில் ஆப்ரண்ட் எதுனாலும் இருக்கலாம், IQMLD. ஓகே, இது வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ். இப்போது இதை பற்றி ஒரு ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மூவ் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா எனபிள் இன்புட் மூலிமா ஆக்டிவேட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டும் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனபிள் அவுட்புட் as the same logic status enable input. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், the value specified at the input is copied to the address specified at the output. இன்புட்டில் நீங்கள் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் காப்பி ஆகும். ஓகே, ஸோ இதுதான் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம வந்து பைட், வேர்ட், டேட்டா வேர்டு இதை மட்டும் தான் பண்ண முடியும். பைட்டுன்றது 8, வேர்டுன்றது 16, டேட்டா வேர்டுன்றது 32. இந்த 3 டைப் மட்டும் தான் பண்ண முடியும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து லைக் அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிமேட்டிக் மேனேஜரில் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் மூவ்னு சொல்லுவாங்க, SFC 20, சிஸ்டம் ஃபங்க்ஷன் 20. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அரே, ஸ்ட்ரக்சர்ஸ், அது ஒரு பிளாக்ல இருக்க வேல்யூஸ் மூவ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து MCR டிபெண்டன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MCRனா என்னென்னா மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலே. ஓகே, மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலேக்குள்ளே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எப்போ வந்து MCR ஆன் ஆகுதோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். MCR ஆஃபில் இருந்தால் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ MCR பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு MCRனால் எப்படி வந்து MCRக்குள்ளே மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ப்ளஸ் ஒரு வேல்யூவை மூவ் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் டபுள் வேர்டுன்னு இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டபுள் வேர்டை இதான் இன்புட்டு. ஒரு டபுள் வேர்டை வந்து ஒரு டபுள் வேர்டுக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் சேம். நீங்கள் இன்புட் என்ன கொடுக்குறீங்க அப்படியே கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு டபுள் வேர்ட்லேருந்து ஒரு பைட்டுக்கு மூவ் பண்ணுறீங்க அவுட்புட்டில் அப்படின்னா உங்களுக்கு பைட்டுன்றது 4 + 4 8. ஸோ இப்படி மூவ் ஆகும். ஓகே, சப்போஸ் வந்து இன்புட் டபுள் வேர்டில் இருந்து ஒரு வேர்டுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ அனதர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இன்புட்டில் பாருங்கள், இன்புட்டில் ஒரு பைட்டை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட் பாருங்கள், ஒரு பைட்லேருந்து பைட்டுக்கு மூவ் பண்ணிங்கன்னா சேம், அங்கே என்ன இருக்கோ அது போகும். சப்போஸ் ஒரு வேர்டுக்கு மூவ் பண்ணுறீங்க பைட்டை அப்படின்னா பைட்டில் இருக்க வேல்யூ மூவ் ஆகிடும், பேலன்ஸ் இருக்க இன்னொரு பைட்டு 0வால் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சேம் டபுள் வேர்டுக்கும் அதுதான். ஓகே, பைட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது மூவ் ஆகிட்டு மற்ற பேலன்ஸ் இருக்கிற எல்லா பிட்ஸும் பார்த்திங்கன்னா 0 ஆகிடும். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 0வால் ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டைமர் இருக்குது. இந்த டைமரில் இருக்க வேல்யூவை நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஓகே, MW4 அப்படின்ற ஒரு வேல்யூவில் வந்து இது வந்து ஆண்டில் டைமர் MW4ன்ற லொக்கேஷனில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு செகண்ட் மூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு செகண்ட் வந்து ஒரு செகண்ட் மூவ் ஆகும், அந்த ஒரு செகண்டை நான் MW10க்கு மூவ் பண்ணேன். ஸோ இது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூவ் பண்ணுறது, சப்போஸ் ஒரு வேல்யூ வந்து நிறைய இடத்துல மூவ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வந்து சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். மூவ் கொடுத்துருக்கேன், எனபிள் இன்புட், இது வந்து எனபிள் அவுட்புட். இன்புட்டில் வந்து MW4. இந்த MW4க்கு எங்கே இந்த இன்புட் வருது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமர்லேருந்து வருது. ஓகேங்களா? இது வந்து ஆண்டில் டைமரில் நம்ம 10 செகண்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த 10 செகண்ட் வந்து நான் டைமரோட ப்ரெசென்ட் வேல்யூ ஒரு டேட்டாக்கு மூவ் பண்ண போகிறேன். ஒரு ரெஜிஸ்டரோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு லொக்கேஷனுக்கு நான் மூவ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சிமுலேட் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கோங்க, சிமுலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா
MPI மாற்றிக்கணும். ஸோ டவுன்லோட். ஓகே, பிளாக் லோடர் நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா, பிளாக் லோட் ஆகிடுச்சு. இப்போ மானிட்டர் பண்ணுறேன், சிபியூவில் ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா MW4ல் 0 இருக்குது, MW10லையும் 0 இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து பிளாக் மூவை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ 0ன்ற வேல்யூ மூவ் ஆகிட்டுருக்கு. MW4ல் 0 இருக்குது, ஸோ 0ன்ற வேல்யூ இங்கே போயிட்டுருக்கு. இப்போ நான் டைமர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், டேட்டா மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லொக்கேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேல்யூஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். டைமர் மட்டும் இல்லை, கவுண்டரோட வேல்யூ நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு ஷிஃப்ட் வைஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி மூவ் ஆப்ரேஷன் வச்சு நீங்கள் ஒரு டேட்டாவை மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.